வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுவாராக. தொடர்ந்து நாம் பாடல்கள் வழியாக தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆனந்த துதி ஒளி கேட்கும் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், பாட பாட சத்தமும் முழங்கும்.
அவர் ஜனம் பெருகும். விசுவாசிப்போம், நிச்சயமாக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்நாட்களில் தேவன் கற்றிடுவார்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர்களுடைய தேவன். அல்லேலூயா, ஆமென். ஆயிரங்களை நம்முடைய சமூகத்திலே கொண்டு வர அவரால் கூடும். அற்புதங்களை நிகழ்த்த அவராலே கூடும். அற்புதங்களினால் அடையாளங்களினால் அவர் தனது வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர். ஆமென். இந்த பாடல் நான் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறேன்.
அந்த தேவனை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரே என்று அவரை உயர்த்த மகரம்.
ஆகவே என்னை ஒருவரே என்று அவரை நோக்கி நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய அன்பு இணையான அன்பு உலகத்தில் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் மாறாதது. இந்த காலமெல்லாம் ஹல்லேலூயா ஆமென் ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அளவற்ற அவருடைய அன்பினாலுமே நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். சொல்லுகிறது ஆமென். தேவ அன்புகள் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதாமே அந்த தேவன் நம்மில் பாராட்டிய அன்பு, அவர் நமக்கு அச்சுமனை கொடுத்த அன்பை நினைத்துள்ளதில் ஆழ்ந்து அவரை மகிமைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவியின் துண்டை இயேசு தள்ளவே மாட்டார். பாவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவியின் துண்டை இயேசு தள்ளவே மாட்டார். பாவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. அழைக்கிறாரே. தாய் ஓடினார் தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. அழைக்கிறாரே. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் பாராட்டின அன்புக்கு இணையாமல் இந்த உலகத்தில் ஒருவரும் நம்மேல் அன்பு செலுத்தவில்லை. அவர் நம் வீரர்களுக்காக காயப்பட்டாரே. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டாரே. அவருடைய சமாதானத்தை விட்டுமன் ஆக்கிலே அவர் மேல் வந்தது. அந்த தேவனுடைய அன்பு எத்தனை மேலானது. இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காக அவர் காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே ஆணிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே ஆணிகள் பட்டார்.
ஹalleluya 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 உலகத்தை பாருங்க உலகத்தை பாருங்க அவரில்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை அவர் இல்லை என்றால் வாழ்வே கிடையாது அவர் நம்மில் பாராட்டின அன்பின் நிமித்தம்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய வாழ்வு நாடத்திலிருந்து அவரை நோக்கி செல்லலாமே வாழ்வே நீதானையா வாழும் நீதானையா வாழ்வே நீதானையா வாழும் நீதானையா என் இயேசுவே என் ஜீவனே என் ஜீவனின் பெருகும் மாணவர் என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீ போதுமே என் வாழ்வினிலே
அவருடைய அன்பு இணையான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. எஸ் 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 அன்பு நம்மை நிறுத்தி ஏற்படுவது. அவர் நம்மை வாழ வைக்கும்படியாக தன்னை முழுமையாக உண்மையை ஒப்புவித்தார். உங்களுக்கு ஒரு சொட்டு ரத்தமாகிலும் இல்லாமல் முழுமையாக சிந்த கொடுத்தார். தியாகத்துக்கு பிழைப்பெறுகிறது. அந்த அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உலக மக்களும் அவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். படைக்கீழே அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே கழுவும் சிறு பழுவெல்லாம் இருதயத்தை கழுவும் இருதயத்தை
சித்தம் செய்வது பூமியில் உண்மை தவிர வேறு விருப்பம் சமூகமான அப்படிப்பட்ட சிந்தையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். வாய் வார்த்தையில் விருதத்தில் ஞானம் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக எங்களை முற்றிலுமாக விடத்தில் படைக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாக எங்களை காத்து வருகிற எங்கள் தேவனிடத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதங்களை சோதனைக்கும் பிள்ளைகளாக ஆயத்தம் ஆயப்பட்டுக் கொள்ளும் மனதை எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வானே. இதிலும் பெரிதானவளை நாம் காணப்போகிறோம். இதிலும் பெரிதானவளை நாம் காணப்போகிறோம். இதிலும் பெரிதானவளை கண்டிருக்கிறோம்.
தொடர்ந்து செய்வார். திருநாமத்தில் மகிமைப்படட்டும். அவருக்கு மாத்திரம் புகழைக்கும். எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரே சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணீர். பாருங்க, பலியையும் காணிக்கை குறித்து தான் செய்தி இருக்கு. பலியும் காணிக்கை கர்த்தர் விரும்பலை. இதை குறித்து நீங்கள் இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து துவங்கி நீங்க வாசிச்சீங்க சொன்னா, நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளில் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. இப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா நிஜம் வர்றதுக்காக நிழல் அன்றைக்கு இருந்தது. நிழலை மட்டுமே பார்த்து வாழ்ந்தார்கள். அன்றைக்கு பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த பலிகளினாலே ஒருவர் பூரணம் அடையவில்லை. ஆகவே ஒரு முறை பலி செலுத்தப்பட்ட பின்பு மனுஷனுடைய பாவம் போக்கினதா? இல்லை. அவன் மறுபடியும் பலி செலுத்தினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே பலியினாலே பூரணமாகாததினாலே தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப பலிகளை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் பலி செலுத்துகிறார்கள்? அவரிடத்தில் குற்றம் இருப்பதனால், பாவம் இருப்பதனால் அவர்கள் திரும்பவும் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. இப்படி இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவருடைய இரத்தத்தினால் பாவம் நிவர்த்தி ஆக்கப்பட மாட்டாது என்று 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியும் காணிக்கை நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினே. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அருமையான தேவ பிள்ளைகளே, சொர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி உமக்கு பிரியமானது அல்ல. அப்படியானா பலியே அவருக்கு பிரியம் இல்லையா? காணிக்கை அவர் விரும்பலையா? அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ நான் வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்பதும் இயேசுவை குறித்தும், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதும் இயேசுவை குறித்தும், அவரே நானே வந்து அதற்கு பலியாகிறேன் என்று சொல்லி, தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்தும்படி, முதலாவதை அவர் நீக்கி போடும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுவதை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஒரே பலியினாலே காலகாலமாக மனிதன் பலி செலுத்தி தான் குற்றவாளி, நான் பாவி, என் வாழ்க்கை இதுதான் என்ற நிலையில் இருந்த அந்த நிர்பந்தமான சூழ்நிலையை, அந்த நிழலை, அந்த முதலாமானதை நீக்கி போடுவதற்காக இரண்டாமாக நிஜமாக இந்த பூமியில தான் மனுவாக அவதரித்து தாம் பலியாக ஆகி அவரே தான் பிரதான ஆசிரியனாய் மாறி தேவனிடத்தில் பிரவேசித்து காலகாலமாய் செய்யப்பட்ட அநேக பலியினாலே பாவி அவன் சாபத்தினால் நிறைந்திருக்கிறான் என்ற குறைவோடு இராதபடிக்கு நம்மை பூரணப்படுத்தும்படி ஒரே பலியினாலே அதை செய்து முடித்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்போ இந்த விஷயத்தை நீங்க படிச்சிட்டோம். இப்போ நான் இதனுடைய விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பலிகளை பற்றி நாம் தியானிக்கலாம். பலிகள்ல பல பலிகள் உண்டு. வேதாகமம் சொல்லுகிறது, இதே வசனத்தை 40ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல இது எழுதப்பட்டிருக்கிறது. புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக தாவீதுடைய சங்கீதத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். நல்ல வழி, பலியும் காணிக்க கர்த்தர் விரும்பல. ரைட், நல்ல வழி. ஏன் அவர் விரும்பல என்கிறது தான் இன்றைய செய்தி. பலவிதமான பலிகள் அன்றைக்கு ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். என்னென்ன பலி யாருக்குன்னா ஞாபகம் தான் சொல்லுங்க. நீங்க படிச்சிருப்பீங்க. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பான பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, இப்படி பல பலிகள்.
வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பலியை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவன் பலி செலுத்த வேண்டும். ஒரு புறா குஞ்சு ஆகிலும், ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும், ஒரு காளை ஆகிலும் அவன் கொண்டு சென்று தேவ சமூகத்தில் பலி செலுத்தி அது நிவர்த்தி ஆவதற்கான காரியங்களை தேவனே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அவரே சொல்கிறார், நான் பலியில் காணிக்க விரும்பவில்லை என்று சொல்கிறார். ஏன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பலி செலுத்தினார்களே. நோவா பலி செலுத்தினார், ஆபிரகாம் பலி செலுத்தினார், ஈசாக்கு பலி செலுத்தினார், யாக்கோபு பலி செலுத்தினார், மோசே பலி செலுத்தினார், சாமுவேல் பலி செலுத்தினார். அதன் பின்பு தீர்க்கதரிசிகள், யூத இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் பலி செலுத்தி வழி வழியாக பலியை அவர்கள் செலுத்தி வந்ததற்கான காரணம் மனுஷனுடைய பாவம் நிவர்த்தியாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணமான அவர்களுடைய வாழ்க்கையில அந்த பலியினாலே பூரணமாக்கப்படாத குறைகளோடு அவர் இருந்த போதுதான் குமாரனாகிய கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அருமையானவர்களே, இனி பலியே செலுத்தாதபடிக்கு ஒரே பலியினாலே எல்லாரையும் பூரணமாயிட்டார். கைகளை தனிக்கத்தை சொல்றோம். இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அவன் சாபத்தோட பாவத்தோட வியாதியோட இருக்க கூடாது என்பதற்காக முழு உலகத்தின் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் சகலவற்றையும் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக நிவர்த்தியாகும்படி பாவம் இல்லாமல் அவரை பிறக்க செய்து பாவம் இல்லாத பலியாய் அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. பாவ நிவாரண பலியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் இந்த பலிகளோட ஒரு பலி, இன்னொரு பலி. எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வரும்பொழுது ஒரு பலியை செலுத்தினாங்க. அந்த பலிக்கு பேர் என்ன பலிங்க? பஸ்கா. வெரி குட். பஸ்கா பலியை செலுத்தினார்கள். அவர்கள் விடுதலை பெற்று வந்த போது பஸ்கா பலியும் நிழலாய் தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பலி செலுத்துகிற நாளில அப்பத்தை எடுத்து விட்டு தன் சீஷர்களுக்கு கொடுக்கும் பொழுது சொன்னார், அல்லேலூயா, அந்த பஸ்காவாகிய பலி நான் தான் என்பதை ஆண்டவர் இயேசு, என் சரீரம் விற்கப்படும், என்ற இரத்தம் சிந்தப்படும் என்று அடையாளமாக ஆண்டவர் இயேசு செய்து காண்பித்தார். ஆகவே இப்படி காலகாலமாய் இருந்த அந்த பலி முறைமையை மாற்றி ஒரே பலியினாலே அதை நிவர்த்தி செய்தார். புதிய பிரமாணத்தை கொண்டு வந்தார். அந்த புதிய பிரமாணம் கூட எப்படி பாருங்க, அன்றைக்கு என்ன செய்தார்? கற்பலையினாலும் தோல் சுரினாலும் எழுதப்பட்ட பிரமாணத்தை ஆண்டு சொல்றாரு, இனிமேல் அது கிடையாது. என்ன செஞ்சிட்டாருங்க? புதிய பிரமாணத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. பழைய பிரமாணம் சடங்காச்சாரம் கிடையாது, பழைய பலி முறைமைகள் கிடையாது, பழைய எந்த விதமான காரியங்களும் கிடையாது. ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வருகிறேன். அது எழுதப்பட்ட கற்பனையிலோ, அது தோல் சுருளில் அல்ல, அது காகிதத்தில் அல்ல. இனி நான் எழுத போகிற பிரமாணம் உங்கள் இருதயத்தில் எழுதுவேன் சொன்னார். கைகளை சொல்ல வேண்டாமா? பலியை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். 3 விதமான பலியை நான் சொல்ல முடியும். அப்படி என்னன்னா, எதெல்லாம் பலி என்று சொன்னால், முதலாவது நம்மையே அர்ப்பணிப்பது ஒரு பலி. அல்லேலூயா. நம்மையே அர்ப்பணிப்பது ஒரு பலி. இரண்டாவது, நாம் செய்கிற தொழுகை, துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள், அது ஒரு பலி. பைபிள் எடுத்து சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொன்னார். அது ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி, தொழுகை என்பது பலி, துதி என்பது பலி, நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோமே அது ஒரு பலி. அது மட்டுமல்ல, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தெய்வத்துக்காக நாம் கொடுக்கிறோமே காணிக்கைகள், அது ஒரு பலி. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 3 பலி. நம்மையே கொடுப்பது பலி, நம்முடைய தொழுகை ஒரு பலி, நாம் பெற்றுக்கொண்டதை தேவனுக்கு தருவது பலி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பலியை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இனி சமாதான பலி தேவையில்லை, பாவ நிவாரண பலி தேவையில்லை, குற்ற நிவாரண பலி தேவையில்லை, ஆமென், தான பலி தேவையில்லை. இப்பொழுது செலுத்தப்பட வேண்டிய பலி இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, கவனியுங்கள். வேதத்துல இந்த முதலாவது பலியை தேவன் தான் ஏற்படுத்தினார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல நோவா பலி செலுத்தின போது வேதாகம் சொல்லுது, கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டாராம். பலியினுடைய சுகந்தத்தை கர்த்தர் முகந்தார் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா ஒரு பலியை செஞ்சிட்டாருங்க. ஏற்றுக்கொண்ட தேவன் அவர் சொல்கிறார், நான் பலியை விரும்பவில்லை. ஆதியாகமம் 12:8 மம்ரேயின் சமபூமியிலே பக்தனாகிய ஆபிரகாம் பலி செலுத்தினார், பலிபீடம் கட்டினார்.
அவருடைய குமாரனாகிய யாக்கோபு பலிபீடம் கட்டினார். அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு பலிபீடம் கட்டினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழி வழி அவர்கள் பலிபீடம் கட்டினார்கள். ஆனால் தேவன் பலியை நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார். ஏன் சொன்னார்? அதற்கான வசனத்தை சொல்கிறேன், வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 11ஆம் வசனம். பலி செலுத்தப்பட்டது உண்மைதான், பலி செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னது உண்மைதான். ஏன் பலியை அவர் விரும்பவில்லை என்று சொன்னா, பலி சரியாக செலுத்தப்படவில்லை. வாசிக்கலாம். உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்றாரு. ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. ஆண்டவர் சொல்றார், அவர்தான் பலியை ஏற்படுத்தினார். யூதர்கள் வழி வழியா பலி செலுத்தினாங்க. பலி முதல் மனிதனாகிய ஆதாமுடைய பிள்ளைகளுடைய நாட்களில் இருந்து ஆரம்பமானது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நான் பலியை விரும்பல. ஏன்னா நீங்கள் செலுத்துகிற பலி என்னத்திற்கு என்று சொல்ல, உங்களுடைய கரங்கள் இரத்தத்தினால் கரை படிந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் கொடுக்கிற பலியை நான் ஏற்கவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாருங்க, இதோட அர்த்தம் என்ன என்று சொன்னால், உங்களை பலியா நீங்க கொடுக்கணும். ஆமென். பைபிள் சொல்லுது, ரோமர்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, உங்களையே ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் ஒரு காளையோ ஒரு அருமையான தேவனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவதல்ல, உங்களை பலியாய் கொடுங்கள், ஜீவ பலியாய் கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்பொழுது அவர்கள் பலி செலுத்தினார்களே, ஏன் அதை ஆண்டவர் ஏற்கவில்லை? அந்த பலி செலுத்தின மனிதன் தன்னை கொடுக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய பிரமாணம் சொல்கிறது, நீங்கள் கொடுக்கிற பலியை விட உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு பலியாய் கொடுக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். 1000 காளைகளை பலி செலுத்தினார் சாலமோன், இல்லையா? ஆனால் முடிவு என்ன? சாலமோனுடைய முடிவை நீங்கள் பார்க்கும்போது அவனுடைய விசுவாசத்தை விட்டு வழுவி போனதை பார்க்கிறோம். ஆகவே காளைகள் அல்ல, இளங்காளைகள் அல்ல, வெள்ளாட்டுக்கடாக அல்ல, விளையேற பெற்ற ரத்தத்தினால் நம்மை மீட்டு விட்டார். ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி விட்டார். இனி பலி தேவையில்லை. நீங்கள் அவர் தன்னை பலியாய் கொடுத்தது போல நீங்களும் உங்களை அவருக்கு பலி என்கிற நிலையில முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பலியாக்கணும் போய் உங்களை வெட்டி பலியாக்கணும் கிடையாது, உங்களை அர்ப்பணிப்பதுதான் பலி. இயேசு அதுதான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லுகிறதே அதுதான் பலி. நீங்கள் செய்ய விரும்பிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியாமல் தெய்வத்திற்காக அதை விட்டுவிட்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரீங்களா, அதுதான் பலி. உங்கள் புலன்களை அடக்கி உங்கள் விருப்பங்களை ஒடுக்கி அவருக்குள்ளே உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா, அதுதான் பலி. அந்த பலியை கர்த்தர் ஏற்கிறார். ஆனால் உங்களுடைய பலிகளின் திறனை ஆண்டவர் ஏற்கவில்லை. எனக்கு அருமையான தேவ சொல்லுங்க, கிறிஸ்தவர்களா இருக்கலாம், திருச்சபைக்கு வரலாம், தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம், ஆனால் உங்களை சரியாக நீங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்மை தேவனுக்காக அர்ப்பணித்தாக வேண்டும், முழுமையாக அர்ப்பணித்தாக வேண்டும். வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படியானால் சிலுவையில் நாம் அறையப்பட்டோம் என்று சொன்னால் நாம் மரித்து விட்டோம். பவுல் அதை சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் அந்த மரணத்துக்குள்ளாகி அவர் உயிர்த்தெழுந்த அந்த சாயலை நான் பெற்றுக்கொண்டு நான் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது, என்னை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டு அதன் பின்பு எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் நான் இயக்கப்படுகிறேனே, அந்த வாழ்க்கை தான் புதிய சிருஷ்டி. அதுதான் தேவன் ஏற்கும் பலி. அதுதான் வேதம் சொல்லி, உங்களையே ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி செய்தால் என்ன? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சரியான விதமாய் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அவரே உங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே பலியை ஏற்படுத்தின தேவன் பலியை விரும்பாதிருக்க காரணம் என்ன? பலியை செலுத்துகிற மனிதன் தன்னை கொடுக்காமல் பலியை மட்டும் கொடுத்துக்க முடியுமா? துன்மார்க்கனுடைய என்ன செய்ய மாட்டாருங்க, ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். பாவிகளுக்கு தேவன் அவர் என்ன செய்கிறதில்லை, இடம் கொடுக்கிறதில்லை. ஆண்டவர் இயேசு தெளிவா சொன்னார், நீ எதை கொடுத்தாலும் சரி, நீ ஒப்புரம் வாங்கிட்டு பின்புதான் காணிக்கை செலுத்துன்னு சொன்னார்.
ஆகவே தேவ ஜனமே, தேவன் எந்த நிலையில நம்ம ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை மன்னித்து உன்னை சுத்தமாக்குகிறவர். அதே வழி அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நீ அதே நிலைமைக்கு திரும்பி போயிடக்கூடாது. நீ மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். இனி உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பலியாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அதுதான் தேவனுக்கு உகந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், உங்களுடைய துதிகளை, உங்களுடைய ஆராதனைகளை தேவன் தான் ஏற்படுத்தினார். வேதத்தில் வாசித்து பாருங்க, 43ஆம் சங்கீதம், ஏசாயா 43:21, யாத்திராகமம் 20:24. வேகமா கொஞ்சம் வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவங்க டியூட்டி என்ன? இவர்கள் என்னை துதிக்க வேண்டும். அதுக்கு தான் நான் இவர்களை ஏற்படுத்தினேன். வான தூதர்கள் செய்ய வேண்டிய அந்த பணியை ஆண்டவர் மனிதர்களாகி நமக்கு கொடுத்தார். நல்லா, முதலாவது உங்களை கொடுக்க வேண்டும், இரண்டாவது நீங்கள் அவரை துதிக்க வேண்டும். துதி ஒரு பலி, தொழுகை ஒரு பலி, போற்றுதல் ஒரு பலி. அந்த போற்றி துதிக்கிற அந்த காரியம் உங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆனா சொன்னா உங்களை அதுக்கு தான் நான் ஏற்படுத்துறேன். நீங்க துதியை சொல்லி வரணும். யாத்திராகமம் 20:24. பாருங்க, பலியை தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர் சொல்றார், ஆனாலும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானங்களிலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ அவருடைய துதியை சொல்லணும், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். தேவனே துதிக்க சொல்லிட்டு, தேவனே தொழ சொல்லிவிட்டு, மகிமைப்படுத்த சொல்லிவிட்டு அந்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏசாயா 1:13 நீங்க வாசித்து பாருங்களேன். ஏசாயா 29:13 வாசிக்கமா. 29:13. இந்த ஜனங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் கனப்படுத்துகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ துதியை நான் விரும்பல என்றார். ஏன்? இந்த ஜனங்கள் உதட்டளவுல துதிக்கிறாங்க, அவள் இருதயமோ தூரமா இருக்கிறது. ஆகவே அர்ப்பணிக்காத தேவ பிள்ளைகள், ஆண்டவரை முழுமனதாய் துதிக்காத தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட பலிகளை அவர் விரும்பவில்லை என்று சொல்கிறார். துதியாகிய பலியை நாம் ஏற்க காரணம் என்னன்னு சொன்னா, உதட்டளவுல துதிக்கிறோம், ஆனா உள்ளமோ எங்க இருக்கிறது? அல்லேலூயா. மூன்றாவது பாருங்கள், உங்களது காணிக்கை. யாத்திராகமத்தின் புத்தகம் 25:2 வேகமா. ஒருவர் ஏசாயா 1:13. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுத்தவற்றிலே அவனிடத்துல வாங்கிக்கொள், எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லுன்னு சொல்றார். பாருங்க, பலியே செலுத்த சொல்றாரு, துதியே செலுத்த சொல்றாரு, காணிக்கை கொடுக்க சொல்றாரு. இப்போ சொல்றாரு, நான் பலியே விரும்பல, காணிக்க விரும்பல. ஏன்னா நான் சலித்து போனேன், வெறுத்து போனேன். அவங்க வாயில துதிக்கிறாங்க, இருதயம் தூரமா இருக்குது. எனக்கு பலிகளை செலுத்துறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க. அருமையானது, அவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள், தங்களுடைய குறைகளை எண்ணி தன்னை மாற்றிக்கொள்ளாமலே இருக்கிறார்கள். ஆகவே ஏதோ ஒரு கடவுளுக்கு சரி பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறாங்க. தேவன் சொல்றார், நான் அதை விரும்பவில்லை. அப்படியானால் ஏசாயா 1:13 என்ன சொல்றார்? அதுக்கு பதில் என்ன சொல்றார்? இனி வீண் காணிக்கை எனக்கு வேண்டாம், உன் பலியின் திரள் எண்ணத்திற்கு என்று சொல்லுகிற தேவன் வீண் காணிக்கை எனக்கு வேணாம்னு சொல்றாரு. காணிக்கை வாங்குன்னு சொல்ற அதே தெய்வம் காணிக்கை வேணாம்னு சொல்றார். பலியை ஏற்படுத்தின அதே தெய்வம் பலி வேணாம்னு சொல்றார். அவர்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தின தேவன் அவங்க வாயில துதிக்கிறாங்க, இருதயம் தூரமா இருக்குது, அதனால நீ என்ன துதிக்க வேண்டாம்னு சொல்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆகவே நான் தாமே பலியாகி ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். அது என்ன என்று சொன்னால், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் எதிர்பார்ப்பது வேற, மனிதன் தேவன் சொன்னதை செய்துவிட்டேன் என்று நினைப்பது தவறு. ஆகவேதான் தேவன் எதை விரும்புகிறாரோ
அந்த வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே அர்ப்பணிப்பாகிய பலி, துதியாகிய பலி, காணிக்கையாகிய பலியை நாம் செலுத்த வரும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த வண்ணமாய் தான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆசிரியர், ஒரு இளம் ஆசிரியர் ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு ஆசிரியரை ஒரு பொது நிகழ்ச்சியில சந்தித்தார்களாம். அப்படி சந்திக்கும் போது அந்த இளம் ஆசிரியர் சொன்னார், சார் என்ன தெரியுதா சார், நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட். என்னப்பா செய்யறேன்? நான் இப்போ ஒரு ஸ்கூல்ல நான் வாத்தியாரா இருக்கிறேன் சார். உங்களை பார்த்து தான் சார் நான் ஒரு வாத்தியார் ஆகணும் என்ற விருப்பம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்க காரணம் நீங்க தான் சார். தம்பி, நீங்க சொல்றது சரி, நீங்க இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணீங்க, அங்கதான் நான் படிச்சேன் சார். ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியலப்பான்ட்டார். உடனே அந்த மாணவர் சொன்னார், சார் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நம்ம கிளாஸ்ல என்னோட நண்பன் ஒருவன் ஒரு புதிய வாட்ச் கொண்டு வந்திருந்தான். அந்த வாட்சை நான் திருடிட்டேன். அப்போ அவன் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் போது எல்லா மாணவரும் நீங்க கேட்டீங்க, யாரும் வாய் திறக்கல. எடுத்து சொல்லுவானா? சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் சொல்ல மாட்டான்? நீங்க எடுத்த மாதிரி அமைதியா இருக்கீங்க. சொல்லிட்டா என்ன ஆயிடுங்க? கெட்ட பேர் ஆயிடும் இல்லையா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறோம். அறிக்கை பண்ணாம, அர்ப்பணிக்காம, மனந்திறந்து ஆராதிக்காம ஏதோ திருடிட்ட மாதிரி அப்படியே உட்கார்ந்துக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அந்த மாணவன் அப்படிதான் இருந்த போது அந்த ஆசிரியர் அந்த திருட்டை எப்படி கண்டுபிடிச்சார், அவர் எப்படி நடந்துகிட்டார், தேவன் அப்படிதான் நடந்துக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனிங்க, அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்கள் நிற்க வைத்து அவங்க கிட்ட இருக்கிற கர்ச்சீப்லாம் எடுத்து கண்களை கட்டி கொடுங்கன்னு சொன்னார். எல்லா மாணவர்கள் கண்களை கட்டிக்கிட்டாங்க. நான் எல்லாருடைய பாக்கெட்டை செக் பண்ணி யார்கிட்ட இருக்குதோ அதை எடுத்து நான் உனக்கு தந்துறேன்னு சொல்லி எல்லா கண்ணையும் கட்டிட்டார். அப்ப அந்த மாணவருடைய பாக்கெட்ல செக் பண்ணும் பொழுது குறிப்பிட்ட அந்த மாணவர் அவருடைய பாக்கெட்ல அந்த வாட்ச் இருந்தது. அந்த வாட்சை எடுத்து உரிய மாணவரிடத்துல கொடுத்து விட்டு எல்லாருடைய கட்டில அவர்கிட்ட சொல்லிட்டாரு, இப்போ உனக்கு வாட்ச் கிடைச்சிச்சுப்பா, யார் திருடுனான்னு அவர் சொல்லவே இல்லை. அப்பதான் இந்த மாணவர் சொன்னார், சார் இந்த வாத்தியார் சொன்னார், சார் இப்ப தெரியுதா சார், அந்த குமார் நான் தான் சார், நான் தான் சார் திருடிட்டேன், இப்போது எனக்கு தெரியுதா சார். நம்ம சொன்னாரு, இப்போ எனக்கு தெரியல. எப்படி சார் தெரியல? நான் தான், நீங்க தான் சார் வாட்ச் என் பாக்கெட்ல இருக்கா சார் வாட்ச் எடுத்து கொடுத்தீங்க, இப்போ கூட தெரியல அப்படின்னா. இல்லப்பா எனக்கு தெரியல, நான் இப்பதான் உன்னை நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் அதை எடுக்கும் போது என் கண்ணையும் கட்டிக்கிட்டேன். அது இல்லையா? என் கண்ணையும் கட்டிக்கிட்டு தான் எடுத்து எல்லாரும் கண்ணையும் கட்டிக்கிட்டு இந்த வாட்சை நான் தேடி கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட கொடுத்தேன். அதனால குற்றவாளி யாருன்னு தெரியாது, நான் பொருளை திருடணும்னு அவனுக்கும் தெரியாது, நீ தான் திருடணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நீ தான் எடுத்து சொல்லி நானே பார்த்தா கூட உனக்கு நான் பாடம் எடுக்கும் போது உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ சரியா ஒர்க் பண்ணா உன்னை என்ன சொல்லுவேன், எனக்கு அப்பவே தெரியும்டா நீ திருட்டு பையன். அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுதான். நானே என் கண்ணை கட்டிக்கிட்டேன்பா அப்படி சொல்லும்போது இப்பதான் பாக்குறேன் நீ தானே அது. அந்த மாணவன் என்ன செய்வான் தெரியுங்களா? தன்னுடைய குறைய யாருக்கும் சொல்லாம அப்படியே மறைச்சிட்டு அந்த ஆசிரியரை பார்த்து, இந்த ஆசிரியர் ஆனா நான் இந்த மாதிரி ஆசிரியர் ஆகும் சொல்லி நல்லா படிச்சு அவன் ஒரு ஆசிரியர் ஆனா. நம்முடைய தேவன் அப்படித்தாங்க. நம்மிடத்துல குற்றம் இருந்தது, அந்த பிழையெல்லாம் எங்க போட்டாரா? முதுகுக்கு பின்னாடி போட்டாரா? எங்க போட்டாரா? கடலின் ஆழத்துல போட்டாரா? உங்களுக்கு உலக குற்றவாளி என்று சொல்லும். உங்ககிட்ட குறை இருந்தா உங்க குறைய பேசி தெரியும். உங்களை குற்றவாளியோ குறைவுள்ளவனாய் பார்க்காமல் உங்களை வித்தியாசமாய் பார்த்து உங்க குறையெல்லாம் மன்னித்து அது தெரியாதவரை போல, என் அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் வேதம் சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய அக்கிரமங்களை அவர் நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். கடலின் ஆழத்துல போட்டார், முதுகுக்கு பின்னாடி போட்டார். முதுகு பின்னாடி போட்டா தெரியுமா? முதுகு சரியவே முடியல இல்ல, ஒரு ஏதோ ஒண்ணு
ஒரு கை மாறிக்கு அதை வாங்கி வச்சுட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஆண்டவர் அப்படிதாங்க மறைச்சிட்டு நம்ம மேல அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவம் அகற்றினீர், அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. பாருங்க, இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு நம்மள பரிசுத்த பிள்ளையா இயேசப்பா பார்க்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் அப்பொழுதும் நம்ம எப்படிதான் வந்து நிற்கிறோம்? குற்றவாளியா தான் வந்து நிற்கிறோம். நாம சில நேரத்துல சொல்லிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. ஆண்டவர் மன்னிச்சுட்டாருப்பா. அவர் இப்ப கேட்கறது என்னன்னா, நீ போயிட்டு ஒரு பெரிய பலியை கொண்டு வந்து செலுத்த சொல்லல, செலவில்லாமல் அவரை தேட சொல்றாருங்க. உங்களை கொடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ செய்கிற ஆராதனை இருக்குது, அந்த துதியை எப்படி கொடுக்க சொல்றாருங்க? உதட்டளவுல அல்ல, உள்ளத்திலிருந்து கொடுக்க சொல்றாரு. எப்படி சொல்றாரு? முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட. அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க பாஸ்டர். முழு இதயத்தோட, முழு பலத்தோட. திரும்ப சொன்னதே சொல்லுங்க. முழு சிந்தையோட அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. டூப்ளிகேட்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரிஜினலா வர்ஷிப் பண்ண கத்துக்கணும். புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். முதலாவது உங்களை கொடுக்கணும். அல்லேலூயா. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் வாழ்க்கை இருக்க கூடாது. தேவன் உன் வாழ்க்கையில எத்தனை தவறுகள், எத்தனை குறைவுகள், அதெல்லாம் மன்னித்ததும் கடலுக்கு ஆழத்துல போட்டுட்ட, முதுகுக்கு பின்னாடி போட்ட மறந்துட்டப்பா. நீ சீராய் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன் ஆராதனை உண்மையா நீ செய்ய சொல்றார். உனக்கு உள்ளதுல நீ உத்தமமா நீ கொடுன்னு சொல்றார். இந்த பலிகளை தான் கர்த்தர் ஏற்கிறார். நம்ம பலிலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டோம். புதிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. உன்னையே கர்த்தருக்காக கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க பலியை காணிக்க. அதனால்தான் அவர் பலியை விரும்பவில்லை, காணிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் முற்பிதாக்கள் செய்த அந்த பலியிலும் காணிக்கையிலும் தவறுகளோடு அதை செய்தார்கள். அதனால்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வந்தபோது காணிக்கை செலுத்துவர்களை கவனித்து பார்த்தார். பார்த்தாரா? செல்வந்தர்லாம் எப்படி போட்டாங்க? ஆஸ்தியிலிருந்து எடுத்து போட்டாங்க. ஒரு ஏழை விதவை போட்டாங்க. அவங்க எப்படி போட்டாங்க? ரொம்ப குறைவா போட்டாங்களா? அதான் தப்பு. உள்ளதையே போட்டாங்க. என்ன செஞ்சாங்க? உள்ளதையே போட்டாங்க. எனக்கு இவ்வளவுதான் திராணி, இவ்வளவுதான் பலன். அதையே அவர்கள் செலுத்த முற்பட்ட போது இயேசுவை மேன்மையாக பேசினார். இன்னொருத்த காணிக்கை செலுத்த வரான், வேகமா வரான். அவன் காணிக்கை செலுத்தலான்னு பாக்குறான். ஆனா சண்டை போட்டு வந்து காணிக்கை செலுத்த வரான்னு சொன்னாரு. இந்த பலியை நான் ஏற்க மாட்டேன்பா. இங்க நீ காணிக்கை வச்சு நீ போய் செய், ஒப்புரவாக பின்பு வந்து எனக்கு காணிக்கை செலுத்து. பலிகள் அன்றைக்கு நிழலாய் இருந்தது, இன்றைக்கு நிஜமாய் இருக்கிறது. நீங்கள் செய்கிற ஆராதனை ஒரு பலிதான், நீங்கள் கொடுக்க காணிக்க ஒரு பலிதான், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களே அதுவும் பலிதான். அது சரியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே நான் வேகமாக ஒரு காரியத்துக்குள்ள நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இந்த 3 விஷயத்தை நான் திரும்ப உங்களிடத்துல பேசலாம் நினைக்கிறேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து விட்டார். இனி நிழலுக்கு வேலை இல்லை, நிஜம் வந்தாகிவிட்டது. இனி முதலாமானதை தள்ளிவிட்டு இரண்டாமானதை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். பழைய பிரமாணத்தை நீக்கி புதிய பிரமாணத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் பயபக்தி எல்லாம் ஒன்றுதான். அல்லேலூயா. தொழுகை எல்லாம் அந்த ஒரே தேவனுக்கு தான். பலிதான் மாறி இருக்குது, தொழுகை எல்லாம் தேவனுக்கு தான். அல்லேலூயா. பயபக்தி மாறவில்லை. நினைச்சுட்டாங்க அப்பெல்லாம் ஸ்கிரீன் இருந்துச்சு, ஆசாரியர் பயங்கரமா வஸ்திரம் போட்டிருப்பாங்க, பாக்குறதுக்கே பயமா இருக்கு. இப்ப பிறவல ஆண்டவர் நம்ம திரையெல்லாம் கிழிச்சிட்டாரு, ஃப்ரீ ஆக்கிட்டாரு, ஜாலியா இருக்கலாம் கிடையாது.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளையே, அதிலும் மேலான ஒரு அனுபவத்துக்குள்ளே தான் கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உங்களுக்கு சின்னதா புரிய வைக்கும்படி காயின் ஆபேலுடைய பலியை நான் சொல்லி இந்த ஆராதனை முடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் முழுமையா பேச முடியாது. பாருங்க, காயின் ஆபேல் பலி செலுத்தினாங்க. வேதாகமத்தில் வந்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த பலியை நான் முதல் படிச்ச போது நான் யோசிச்சேன், காயின் என்ன தப்பு செஞ்சான்? கரெக்ட் தானே? காயின் அவன் காய்கறிகளை ஒரு விவசாயி, அந்த பலியை அவன் கொண்டு வந்து காணிக்கை ஆண்டவருக்கு படைத்தான். ஆபேலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவன் மந்தை மேய்க்கிறவன். அதனுடைய மந்தையில ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தினான். என்னங்க இது? காயினின் பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லையா? ஆபேல் பலியை கர்த்தர் என்ன செஞ்சார்? அங்கீகரித்தார். உங்களுக்கு எப்படி தோணுது? நான் படிக்கும்போது இப்படிதான் யோசிச்சேன். சரி இல்லையே, முழு மனதோடு செலுத்தணும் எழுதியிருக்குதா? இல்லையே. எப்படி சொல்லுங்க, யோசிங்க, தப்பு இல்லை, பேசுங்க. ஏன் காயின் பலியை ஆண்டவர் நிராகரித்தார்? ஆபேல் பலியை ஏன் ஏற்றுக்கொண்டார்? இந்த இடத்துல காயினும் ஆபேலும் இருக்கிறோம். உங்க பலி, உங்க ஆராதனை, உங்க தொழுகை, உங்க காணிக்கை கர்த்தர் ஏத்துக்கணும்னா இதனுடைய புரிதலை நீங்கள் சரியாய் அறிய வேண்டும். ஆரம்பமே பலிதான். நீங்க வாசிக்கல, அதுல நீங்க ஆன்சர் பண்ணலாம். அங்கே அது அப்புறம் தானே பொறாமப்படுறான். அங்கீகரிச்ச பின்பு தானே பொறாமப்படுறான். தேவன் ஏன் அங்கீகரிக்கல? கனிகளை நல்லதா கொடுக்கலன்னு சிஸ்டர் சொல்றாங்க. வேற என்ன? முதல் பலனை கொடுக்கல. உங்களுக்கு தெரியுங்களா? காணிக்கைகளை, பலிகளை, துதிகளை எப்படி செய்யணும் என்பதுக்கு வேதவசன ஆதாரத்தோடு நிறைய செய்தி இருக்குங்க. இப்படிதான் துதிக்கணும், இப்படிதான் பலி செலுத்தணும், காணிக்கை இப்படிதான் கொடுக்கணும் பைபிள் சொல்லிக்குது. நம்ம அங்க போகவே மாட்டோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த 4-5 வசனத்தை வாசிங்களேன். நல்லவுடைய மந்தையின் தலையீற்று அப்படின்னா என்ன? முதல் தரமான. பதில் அங்கே இருக்குது, நீங்க சொல்ல மாட்டீங்க. படிச்சதுல சொல்ல முடியும். அடுத்தது என்னங்க? வத்தல் சொத்தல் கிடையாதுங்க. எப்படிப்பட்டதுங்க? கொடுமையானது. நம்ம எப்படி ஆண்டவருக்கு இப்ப பலிக்கு காணிக்கை கொடுக்கும் போது கூட எப்படி கொடுப்போம்? கடைசியா மிச்சம் மீதி எதனா இருந்தா அது கொடுமையா? சில நேரத்தில் காணிக்கப்பட்ட நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், கிழிஞ்ச நோட்டோ பழைய காரியமோ என்ன செய்யக்கூடாது, இல்லை வரக்கூடாது, தப்பு. ஏன்னா கர்த்தருக்கு கொடுப்பது பெஸ்டானதான் கொடுக்கும். அல்லேலூயா. இதுதான் பைபிள் சொல்லுது. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தை நம்ம தூக்கி வச்சுட்டோம். நான் உங்களுக்கு சொன்னேன், பயபக்தி மாறவில்லை, தேவனும் மாறவில்லை, பலி முறைதான் மாறி இருக்கிறது. அதே தேவன் தான், அதே பயபக்தி தான். அப்பொழுது இருந்ததை பார்க்க இப்போது அதிகமாகவே நாம் பயந்து வாழ வேண்டும். ஆனால் எங்கே போய்விட்டது? எனக்கு அருமையான தேவச்சனமே, அதனாலதான் சொல்றாரு, இந்த பலிகள் திரள் எனக்கு வேண்டான்ற தேவச்சனமே. கவனிங்க, 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். முதல் தரமானதையும் கொடுமையானதையும் கர்த்தருக்கு இவன் கொடுத்தான். ஆனா அவன் என்ன செய்ய தெரியுங்களா? அங்கீகரிக்கவில்லை. அதுக்கு பதில் எபிரேயருக்கு என்ற புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எபிரேயருக்கு என்ற புத்தகம் 4ஆம் அதிகாரம். காயினை பத்தி சொல்லல. பலியில் காணப்பட்ட குறை என்ன? வேகமா டைம் இல்லை. 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். நன்றாக கவனிங்க. அப்ப மேன்மையானது ஒன்றை காயின் செலுத்தவில்லை. நீங்க இந்த பைபிள்ல ஒரு பிக்சர் எடுத்திருப்பாங்க. நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா, இந்த காயின் ஆபேல் பலி செலுத்தும் போது இந்த காயின் என்ன செய்வான், அந்த தானியத்தெல்லாம் கொண்டு போய் வைப்பான், காய்கறிலாம்.
வச்சுட்டு கொஞ்சம் என்ன செய்வான், மறுபடியும் அதுல இருந்து அள்ளி எடுத்து மறுபடியும் வச்சுக்குவான். அப்ப அவன் எப்படி கொடுக்கல, எப்படி கொடுக்கல, முழு மனசா கொடுக்கலங்க, முழு மனசா கொடுக்கல. ரெண்டு நிலைமையில இவ்வளவு கொடுக்கலாமா இல்ல கொஞ்சமா கொடுக்கலாமா, ஒரு 50 ரூபாய் கொடுக்கல போதும், 100 ரூபாய் வேணும், என்ன இல்லைங்க, முழு மனசு இல்ல. ஆகவே இந்த ஆபேலுடைய காணிக்கை பாருங்க, முதல் தரமானதையும் கொழுமையானதையும் மேலான பலியை செலுத்தினான். ஆனா அவனும் ஏதோ பலி செலுத்தினான், அவ்வளவுதான். ஏதோ என்ன பிரதர் சர்ச்சுக்கு போனீங்களா, துதிச்சீங்களா, ஏதோ துதிச்சேன், அர்ப்பணிச்சீங்களா, ஏதோ அர்ப்பணிச்சேன், கர்த்தர் கொடுத்தீங்களா, ஏதோ கொடுத்தேன். முழுமை பெறாத இப்படிப்பட்ட பலிகளை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் துதித்தாலும் தேவ ஜனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தாலும், நீங்கள் தேவனுக்கு என்று காணிக்கை படைத்தாலும் அது முழு மனசா இருக்கணும், அது சிறந்ததா இருக்கணும். அப்படிப்பட்டதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவன் பலியை விரும்பவில்லை, காணிக்கை விரும்பவில்லை, துதியும் தேவன் விரும்பவில்லை. ஏன்? அதிலே சரியான விதமாய் செலுத்தப்படாததினாலே தேவன் மனஸ்தாபப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நான் வேகமாக என்னோட வாசித்தீங்கன்னா வேகமா நம்ம வாசிச்சு வேகமாக கடந்து போகலாம். பாருங்க எப்படிலாம் பலி செலுத்தக்கூடாது. மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 13, 14 வசனங்களை வேகமா வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க பலியிடும் போது எதை கொடுக்க கூடாதா? ஊனமானதை பலியிடக்கூடாது. கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. உன் அதிபதி கொடுப்பியா? உங்க ஓனருக்கு அப்படி கொடுப்பியா? உங்க ஓனருக்கு ஒரு ரொம்ப சுருங்கி போன ஒரு ஆப்பிள் வாங்கி போய் கொடுப்பியா? கொடுப்பீங்களா? சொல்லுங்க. உங்க பாஸை நீங்க பார்க்க போறீங்க, இருக்கிறதுல ரொம்ப மட்ட ரகமான ஒரு பொருள் வாங்கி போய் கொடுப்பீங்களா? ரொம்ப பெஸ்டானதான் எடுத்து போய் கொடுப்போம். ஏன்? தேவ ஜனமே கவனியுங்கள், நசல் கொண்டதை, கால் குணமானதை, குருடானதை, பீருண்டதை நீங்கள் பலிக்கு கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். நான் கர்த்தர், எனக்கு கொடுக்கிறது முதல் தரமானதா இருக்கணும், சிறப்பானதா இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் 15:21. இவ்வளவு லேட்டா எடுக்கிறீங்களே, பட்டுன்னு எடுக்கணும். உபாகமம் 15:21, லேவியராகமம் 2:21. தம்பி எடுத்துட்டா டக்குன்னு வாசிங்க. அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனே கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். பலியிட வேண்டாம். முடம் இருக்க கூடாது, குருடு இருக்க கூடாது, பாழ் இருக்க கூடாது. நீ அப்படி பலி செலுத்தினா என்ன தெரியுமா? நீ ஒரு கபடஸ்தன் சொல்ற. மல்கியால சொல்ற, நீ ஒரு கபடஸ்தன், நீ சபிக்கப்பட்டு போவாய் என்று சொல்றார். அல்லேலூயா. மிக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல சரியானதை நீங்க தரி கொடுக்காமல் இப்படி பழுதானதை நீங்கள் கொடுத்திருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க பலிகளை கர்த்தர் ஏற்கவில்லை. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தொழுகை கர்த்தர் ஏற்கவில்லை. இதுவரைக்கும் நீங்க அளித்த காணிக்கை கர்த்தர் ஏற்கவில்லை. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தீர்களே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஏனென்றால் பிரமாணத்தை நீங்கள் கைக்கொள்ளவில்லை, பிரமாணத்தை வாசிக்கவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை, பலிகளின் அதனுடைய அர்த்தத்தை புரியாமலே செய்கிறீர்கள். ரோமர் 12:1 மிக தெளிவாய் சொல்கிறது, உங்களையே ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் பலிகளின் திரள் எண்ணத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய பலி உங்களை தர வேண்டும், சிறப்பானதை நீங்கள் தர வேண்டும். வாசித்து பாருங்கள். தொடர்ந்து லேவியராகமம் 2:12, யாத்திராகமம் 22:24. ரைட், நான் அந்த விஷயங்களை சொல்கிறேன், நீங்க ரொம்ப நேரம் பொறுத்து எடுக்கிறீங்க. பாருங்க எப்படி செலுத்த வேண்டுமா. லேவியராகமத்துல சொல்றாரு, யாத்திராகமம் 22:29 சொல்றார், முதற் பலனை செலுத்த வேண்டும் சொல்றாரு. 1 நாளாகமம் 16:29 தேவ சமூகத்தில் அதை செலுத்த வேண்டும் சொல்றாரு. எங்கடா போய் கொடுக்கூடாது, எங்க கொடுக்கணுமா? தேவ சமூகத்துல முதல் தரமானதை. 3ஆவது சொல்ற யாத்திராகமம் 25:2 சொல்றாரு, மனப்பூர்வமா இதை கொடுக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கெட்டு போனதை கொடுக்க கூடாது, முதல் தரமானது கொடுக்கணும், தேவ சமூகத்துல கொடுக்கணும், மனப்பூர்வமா கொடுக்கணும். அல்லேலூயா. இப்படி ஏராளமான வசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
ஆனால் இப்படி கொடுக்க முடியாமல் அவர்கள் தடுமாறி எதையோ செலுத்தி எப்படி நிவர்த்தியாகும் என்று எண்ணினார்கள். மீண்டும் பாவி. பாவ நிவர்த்தி பலி செலுத்தினாலும் அடுத்த நாள் பாவி, மீண்டும் அடுத்த வருஷம் பலி செலுத்த வேண்டும். ஆசாரியனும் பாவி, செலுத்துகிற மனிதனும் பாவி. பாவத்திலிருந்து பூரணமான விடுதலை வரவில்லை. அதற்காக தேவன் ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார். பாவம் இல்லாத பரிசுத்த குமாரனாய் ஒரு கண்ணியின் இடத்துல பிறக்க வைத்தார் இயேசுவை. தன்னுடைய பாவம் இல்லாத பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியில ஒருவரும் பரிசுத்தவான் இல்லை, நீதிமான் இல்லை. அவர் பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நமக்காக பிரதான ஆசாரியனாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பிதாவிடத்தில் பிரவேசித்து காலகாலமாய் செய்யப்பட்ட பலியை ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்திவிட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மேன்மையான ஒரு பலியை தேவன் எதிர்பார்க்கிறார். உலகத்துக்குரிய இந்த பலிகள் நம்மை பூரணப்படுத்தாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு உகந்த பலிகள் என்று வேதம் பல பலிகளை சொல்கிறது. அவ்விதமாய் நாம் பலி செலுத்த வேண்டும். அநேக காரியங்களுடைய சமயம் இல்லை, நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சமயம் ஒரு அரசன் பலி செலுத்தினான். 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம். அந்த சம்பவத்தை நான் உங்கள் மனதில் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த அரசன் பேர் தெரியுமா? தேவன் அழித்து விடு என்று சொன்ன அந்த மக்கள் கூட்டத்தை அந்த அரசனை அழிக்காமல் சில மிருகங்களை எடுத்து வைத்துக் கொண்டு தேவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பலி செலுத்த போகிறேன் என்று சாமுவேல் தீர்க்கெடுக்கும் முன்பதாக அவன் அப்படி சொன்ன போது அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்தவில்லை. அவன் நிறைய காரியங்களை எடுத்து வைத்துக் கொண்டான். சாக்கு போக்காக என்ன செய்யறான், நாம் பலி செலுத்த ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கிறது என்று சாமுவேல் கேட்கிறார். முற்றிலும் அழித்து விட்டாய், அழித்து விட்டேன். ஆடு மாடுகள் சத்தம் கேட்கிறது, தப்ப கண்டுபிடிச்சிட்டார். உடனே சொல்றான், அது ஆண்டவருக்கு பலி செலுத்தேன். அருமையான தேவச்சனமே, என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாங்க? பலியை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஐயா, பலியை அவர் கேட்கலங்க, உன் உத்தமத்தை தான் எதிர்பார்க்கிறார். உன் வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கிறார். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் செய்கிற ஆராதனை ஒன்று செய்து விட்டேன் என்பது சந்தோஷம் அல்ல. அந்த ஆராதனை தேவனுக்குரியதா இருந்ததா, அது முழுமனதாய் செலுத்தினாயா? நீங்கள் கொடுக்கிற காணிக்கையினாலே தேவராஜ்யம் பெரிதா கட்டப்பட போறதில்லை. ஏதோ ஒரு சின்ன பங்கு நீங்க தர போறீங்க. ஆனா நீங்க முழு மனசோடு கொடுக்கணும். நீங்க உங்க வாழ்க்கை கொடுக்கிறதுனால தேவராஜ்யம் பெரிதா கட்டப்பட போகிறதில்ல. ஆனா தேவராஜ்யத்தின் பிரஜைகளை முழுமையா ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அதில் பிரியம் கொள்கிறார். ஏன் அவர் பலியில் காணிக்க விரும்பவில்லை? முன்னோர்கள் வழி வழியாக செலுத்தி வந்த பலிகளிலும் காணிக்கைகளிலும் துதிகளிலும் முழுமை இல்லாததினாலே, பூரணம் இல்லாததினாலே, ஒரே பலியினாலே பூரணப்படுத்தின கிறிஸ்து இயேசு நம்மை அந்த பலி, அந்த துதி அன்றைக்கு கொடுத்த காணிக்கை அல்ல, இன்றைக்கு கர்த்தர் வித்தியாசமாய் கேட்கிறார், மனப்பூர்வமாய் கேட்கிறார், முழு மனதாய் கேட்கிறார், அர்ப்பணித்து வரும்படி கேட்கிறார். அதுதான் தேவனுக்கு வந்த பலிகள். அல்லேலூயா, அல்லேலூயா.